பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குருவே சரணம், குருவே துணை. பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் சொல்லிட்டு இந்த பதிவுல ஒரு மிக முக்கியமான கிரக சேர்க்கையும் அதனால வரக்கூடிய நிறைய யோகங்களையும் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நிறைய நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிரகங்களுடைய சேர்க்கை நிறைய யோகங்களை ஏற்படுத்துது, நிறைய பலாபலன்களை ஏற்படுத்துது. இது எந்த ஒரு லக்னம் அடிப்படையா இல்லாம, எந்த ஒரு ஜாதகம் அடிப்படையா இல்லாம, பொதுவாக ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்தா இந்த மாதிரியான பலாபலன்கள் எழுது. அது எந்த ராசியில, எவ்வளவு பாகையில, எவ்வளவு வலிமையோட இணைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு குரு ராகுக்கு, குரு கேதுக்கு, குரு சந்திரனுக்கு இந்த மாதிரி நிறைய சனி செவ்வாய்க்கு இந்த மாதிரி எல்லாம் பலாபலன்கள் போட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில இப்ப சனி பகவான் ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்துல குருவோடு இணையும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆண்களுடைய ஜாதகம் இன்னைக்கு ஒரு முன்னூட்டமாக பார்ப்போம். பெண்களுடைய ஜாதகத்துல கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். இந்த குரு சனியினுடைய கிரக சேர்க்கை ஒரு மிக அற்புதமான யோக பலன்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம முழுசா நம்பணும். ஏன்னு கேட்டா சனி பகவானுக்கு எப்படி கர்மாகாரகன், விதிகாரகன் அப்படிங்கிற மாதிரி, மந்தக்காரகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த காரகங்களாக வச்சு சொல்றாங்களோ அதுல நிறைய பேர் பேசாத ஒண்ணு கொடுப்பினைக்காரகன் அப்படின்னு ஒண்ணு சனி பகவானுக்கு உண்டு. சனி எந்தெந்த கிரகங்களை எல்லாம் தொடராரோ, எந்தெந்த கிரகங்களோடு தொடர்புல இருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம இந்த பிறவியில கர்மாவாக அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. நம்ம பயன்படுத்தக்கூடிய அதிகமா நிறைய முறைகள்ல பயின்று, நிறைய முறைகள்ல பழகி, ஆய்வு பண்ணி நமக்கு இதுல வர ரிசல்ட்டே போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாடி விதிகளை மட்டுமே அதிகமாக பயன்படுத்தி அதிகமா பலன் சொல்லிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 9 வருடங்களாக நம்ம இருக்கலாம். சரிங்களா? ஸோ குறிப்பா இந்த சனி பகவான் குருவோடு இணையக்கூடிய ஆண்களுடைய ஜாதகம் கொடுப்பினை யோகம் அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணு கிடைக்குது. அது என்ன ஆகும் அப்படின்னா, குரு ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, கர்மாகாரகன், துதிகாரகன், மந்தக்காரகன் அப்படின்ற வரிசையில வரக்கூடிய கொடுப்பினைக்காரகனோடு குரு பாத்தீங்கன்னா சனியோடு இணைகிறார். இந்த குரு சனியினுடைய இணைவு இந்த 12 ராசி கட்டத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுதும் ஒரு சில வலிமையோட இயங்கும். அது முதல்ல யோகம் தான். எங்க குரு சனி சேர்க்கை நிகழ்ந்தாலும் அது யோகமே, யோகம் மட்டும்தான். ஏன்னு கேட்டா குரு சனி சேர்க்கை எனக்கு இருக்குங்க, நான் வேலை இல்லாம இருக்கேன், சம்பாதிக்காம இருக்கேன் அப்படின்னா நூற்றுக்கு நம்ம ஒரு 85% 90% இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப நம்ம ஆய்வு பண்ண விஷயங்களை நான் சொல்றேன். வேலையை கண்டிப்பா கொடுத்துருவாரு. வேலையில ஒரு சில கவலைகளை பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. கொஞ்சம் காலதாமதத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குமே தவிர, இந்த கொடுப்பனை அப்படிங்கிறதுல வேலைய மாத சம்பளத்தை கட்டாயம் அனுபவிக்கக்கூடியது இந்த சனி குருவினுடைய கிரக சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சனி குருவோட கிரக சேர்க்கைக்கு வரக்கூடிய யோகங்கள் எப்படிங்க வரும் அப்படின்னா, இவங்க என்னைக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையிலிருந்து வளர்ச்சி அப்படியே ஆரம்பிச்சிருக்கும். என்னைக்கு இவங்க ஒரு ஒரு எண்ணங்களை செயலாக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையிலிருந்து வளர்ச்சி ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஜீவன் சனியோட இணையக்கூடிய யோகம் என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய முதிர்ச்சியை கொடுத்துரும். ஒரு சிறு குழந்தைகளுக்கு சனி குருவனுடைய கிரக சேர்க்கை இருக்கிற ஜாதகம் நிறைய நான் பார்த்துட்டேன். கண் திருஷ்டி படுற மாதிரி அவங்களுடைய நடை, உடை, பாவனைகள், கவனிப்பு திறமை, பேச்சாற்றல், பெரிய மனுஷன் மாதிரி நடந்துட்டு அப்படி இருக்கும். ஆண்களுடைய ஜாதகத்துல நான் சொல்றேன், ஆண் குழந்தைங்களோட ஜாதகத்துல இந்த குரு சனியினுடைய கிரக சேர்க்கை என்ன பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா வேலையையோ மாத வருமானத்தையோ தொழிலையோ கட்டாயம் இந்த ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தும். அதுதான் ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை யோகம். இவர்கள் முயற்சி பண்ணா, இவங்க நகர்த்தினாங்கன்னா எதை நகர்த்தினாலும் நகரும். ஆனா இவங்க முடிவு பண்ணணும். வடிவல் மாதிரிதான், நான் முடிவு பண்ணிட்டேன்னா அந்த விஷயத்த பண்ணிடுவேன், நான் முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய காலம் தாழ்த்துவாங்க. எனக்கு மட்டும் சில விஷயம் காலதாமதம் ஆயிட்டே இருக்கு, எனக்கு மட்டும் எல்லாமே லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சில பலன்கள் இவங்க அனுபவிப்பாங்களே தவிர, ஆனா இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது காலம் தாழ்ந்தாவது கண்டிப்பா கிடைச்சிடும்.
நம்ம பொருளாதாரம் வச்சுக்கலாம், வேலை வாய்ப்புகள் வச்சுக்கலாம், குடும்ப வாழ்க்கை வச்சுக்கலாம். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கிடைக்கும். ஏன்னா, அது சனி பகவான் வந்து ரொம்ப பொறுமையா நகர்ந்து போயிட்டு ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய கிரகம். ஏன்னா கர்மாப்படி அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த குரு, சனியினுடைய கிரக சேர்க்கை உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். முதிர்ச்சின்னா ரொம்ப முதிர்ச்சி அதிகமா இருக்குங்க. இப்போ ஒரு 30 வயசுல இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 40 வயசு, 50 வயசுக்கு உள்ள அனுபவம் முன்னாடியே வந்து கிடைச்சிரும். தாழ்வு மனப்பான்மை நெறைய வரும். நெறைய உண்மை முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக் குடுத்துரும். கிட்டத்தட்ட நம்ம ஏதாவது கேட்டோம்னா நம்ம நிராகரிக்கப்பட்டுருவோமோ, ஒருவேளை நம்ம கேட்டு இல்லன்னுட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவங்களுக்குள்ள வரும். அது அவங்க எப்ப தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பருந்து அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ உதாரணமா இவங்க தட்டுற கதவுகள் திறக்கும். 1க்கு 4 கதவு தட்டணும். கதவு தட்டுறதே குறைவா இருக்கும். முயற்சி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குமே தவிர, நான் முயற்சி பண்ணேன், நான் கடுமையா உழைச்சேன், எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த சனி, குருவினுடைய கிரக சேர்க்கை இருக்க எந்த ஜாதகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்கவே இருக்காது. இந்த சனி, குருவினுடைய கிரக சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம எந்த லக்னத்தையும் அடிப்படையா வச்சு சொல்லல. இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தையும் அடிப்படையா வச்சு சொல்லல. ஒரு சில ஜாதகங்கள்ல குரு, சனியினுடைய கிரகம் சேர்ந்து சனி பகவான் வக்ரமாகிறார். இந்த வக்ரமாகும் பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வேலையை விட்டு வெளியேறி அடுத்த 1 வருடத்திற்கு கிட்ட 12 மாதம், 9 மாதங்கள் இந்த மாதிரி வந்து வேலை இல்லாம சிரமப்பட்டு மறுபடியும் வந்து வேற நிறுவனங்கள்ல, வேற துறையில அல்லது புதுவிதமான தொழில் மூலமாக முயற்சி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிப்பாங்க, மறுபடியும் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி வக்ரம் அடைந்து ஒரு குரு, சனி சேர்க்கை இருந்தாலும் அதிலும் வேலை இழப்பார்களே தவிர மறுபடியும் வேலை கிடைக்கும். சில இடங்களில் பிடிப்பு குறையுமே தவிர மறுபடியும் எழுந்திருச்சு நிற்பாங்க. இதுதான் யோகம். யோக பலன்கள்ல கொடுப்பன யோகம் வேற என்னெல்லாங்க தரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நம்ம. ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க. நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு. கண்டிப்பா வந்து ஒரு ஆன்மீக நாட்டமும், இறை அருளும் பரிபூரணமாக கிடைக்கக்கூடியவர்கள். இந்த பிறவி பலனை கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது அனுபவிச்சு அடுத்த பிறவி இல்லாத மோட்சம் அடையக்கூடிய யோகங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா, இந்த குரு சனியினுடைய கிரக சேர்க்கைக்கு வருது. சில விஷயங்கள்ல தன்னை அதிகமாக அலங்கரித்து காட்டிக்கொள்ள மாட்டார்கள். குரு, சனி சேர்க்கக்கூடிய ஆண்கள் பாத்தீங்கன்னா, அலட்சியம் வந்துரும். சும்மா பாத்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி அலட்சியம் வந்துரும். அதே மாதிரி அலங்காரத்துக்கு ஆடம்பர செலவுகளுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க. முன் யோசனை நிறைய இருக்கும். ஆனா அது செயல்படுத்துறது வேகம் வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கும். அது மட்டும்தான். மேலும் வந்து இந்த குரு, சனியினுடைய கிரக சேர்க்கை ஒரு சில இடங்கள்ல மட்டுமே கொஞ்சம் எதிர்மறையான பலன்களையும் அல்லது கொஞ்சம் மந்தமாவும் இருக்கும். என்ன தெரியுங்களா? பொதுவா வந்து சனி பகவான் வந்து மேஷ ராசியில நீச்சமாவாரு. அங்க வந்து இணையக்கூடிய குரு. அதே மாதிரி குரு பகவான் வந்து மகரத்துல நீச்சமாவாரு. அங்க இணையக்கூடிய சனி. மேலும் வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா கண்ணில இணையக்கூடிய குரு, சனியினுடைய கிரகக்காரர்கள் கொஞ்சம் பலகீனமாக இருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட இந்த யோக பலன்கள்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் நிறைய வரக்கூடிய ஜாதகங்கள். கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல ஒரு உயரத்தை தொடக்கூடிய ஜாதகங்கள் வந்து அவசியம் வந்து குரு, சனியினுடைய கிரக சேர்க்கை தான் வருது. இதை தொடர்ந்து இணைந்திருங்க. மேலும் ஒரு முக்கியமான பதிவுல சந்திப்போம். நன்றி, வாழ்க.